நெடுகல் இலக்கிய களம் ஒழுங்கு செய்திருக்கிற தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் தோப்பா அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்த நிகழ்வுக்கு வருகை இருந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். நாம் இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு அடிப்படை சமூக மாற்றத்திற்காக இருக்கிறோம். இந்த சமூகத்தை அடியோடு புரட்டி போடுகிற கடமையை ஏற்று களத்தில் இருக்கிறோம். தமிழ் சமூகத்தை மாற்றுவதற்கு நாம் என்கிற உணர்ச்சி, தேசிய உணர்ச்சி, தமிழ் தேசிய உணர்ச்சியை தமிழ் மக்களிடையே உருவாக்குவதற்கு நாம் பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அந்த நாம் என்கிற உணர்ச்சிக்கு தடையாக இந்த தமிழ் சமூகத்திற்குள் இருக்கிற அனைத்து வித ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிக்காமல் அந்த தமிழ் சமூக ஒற்றுமையை, தமிழர் ஒற்றுமையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்பதில் நாம் உறுதியோடு இருக்கிறோம். இந்த அடித்தளத்திலிருந்து தோப்பாவை நாம் அணுக வேண்டிய கடப்பாடு உள்ளது. சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், இந்த இரட்டை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தோப்பா தடையாக இருக்கிறாரா, இல்லை நம்மை அந்த பாதையில் நம்மை முன்னோக்கி அழைத்து செல்கிறாரா என்கிற கேள்விக்கு நாம் விடை கண்டாக வேண்டும். தோப்பா தடையாக இருக்கிறார் என்கிற கருத்தும் உண்டு. இல்லை, தோப்பாவை கற்காமல் இந்த அரசியலில் நீங்கள் ஒரு படி கூட முன்னேற முடியாது என்று கருதுகிறவர்களும் உண்டு. நாம் இதில் இரண்டாம் தரப்பை சேர்ந்தவர்கள். தோப்பாவை கற்காமல், உள்வாங்காமல், புரிந்து கொள்ளாமல், உணராமல் நாம் இந்த அரசியலில் ஒரு வழியை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை தோப்பாவினுடைய இழப்பிற்கு பிறகுதான் நாம் இன்னும் ஆழமாக உணர்வோம். தோப்பா மீது எனக்கு எப்போதும் ஒரு தாகம் இருந்தது. அவரை படிக்க வேண்டும், கற்க வேண்டும், அவர் நூல்கள் அனைத்தையும் வாசித்து விட வேண்டும் என்கிற தாகம் உள்ளூரை இருந்தது. அவர் இறப்பதற்கு சரியாக 20 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய புக்ஸ் அண்ட் புக்ஸ் நூலகத்தில், இந்த புத்தக அங்காடியில் அவருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் நான் வாங்கிவிட்டு வீடு வந்தேன். வந்த 20 நாட்களில் அவருடைய இறப்பு செய்தி. புத்தகத்தை வாங்கி வைத்தேனோ இல்லையோ, ஆனால் அது படிக்க தொடங்கவில்லை. அவன் இறந்து நம் மண்டையில் ஊட்டியிருக்கிறார். இனியாவது என்னை படியுங்கள், என் எழுத்துக்களை படியுங்கள் என்று அவர் நமக்கு பாடம் புகட்டியிருக்கிறார். தோழர் மால் சொல்வது போல அதற்கு பிறகுதான் அவருடைய நூல்கள் விரைவாக விட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிறார். பொதுவாக சாதி ஒழிப்பு ஆற்றல்களுக்கு தமிழ் பண்பாடு குறித்த ஒரு பார்வை எல்லோருக்கும் தெரிந்ததுதான், வெளிப்படையானதுதான். தோப்பா அவர்கள் ஒரு பெரியாரிஸ்ட், பெரியாரின் தொண்டர். பெரியாரை அவர் சில இடங்களில் திறனாய்வு செய்திருப்பாரே ஒழிய அவரை குறைவாக மதிப்பிட்டது என்று ஒரு இடத்தை கூட நீங்கள் குறிப்பிட முடியும். ஆனால் அவர் தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர். ஒரு தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர் பெரியாரை மதித்து, பெரியாரை உயர்வாக கருதி, பெரியாரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார் என்பதை பலருக்கும் வியப்பாக. ஏனென்றால் தமிழ் பண்பாட்டை மீட்க வேண்டும் என்றாலே பெரியாரை
பெரியார் என்கிற அந்த தளத்தில் ஊன்றி நின்றுதான் அவர் தன்னுடைய பண்பாட்டு ஆய்வுகளையே செய்திருக்கிறார். பார்ப்பனிய எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், இந்த கருத்துக்களை அடிப்படை இந்த கருத்துக்களின் கண்ணோட்டத்தில் அவர் ஒவ்வொரு ஆய்வையும் செய்திருக்கிறார். இதிலிருந்து விலகி போய் இதற்கு தொடர்பற்று இதிலிருந்து தன்னை அறுத்துக் கொண்டு அவர் தமிழ் பண்பாட்டு ஆய்வினை செய்யவில்லை. அதில் ஒருவேளை இந்த கருத்துக்களுக்கு எதிரான ஒன்று வந்தாலும் அவர் அதை சொல்ல தயங்கியதில்லை. ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் அவரிடம் எந்த ஒளிவு மறைவும் சாதகமும் ஒரு கருத்து சார்பும் எதுவும் இல்லை. நேர்மையாக நெடுநிலையோடு தன் ஆய்வினை செய்திருக்கிறார் என்றாலும் அவர் இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி கண்ணோட்டத்தில் தான் தமிழ் பண்பாட்டு ஆய்வுகளை செய்திருக்கிறார். ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, சிறு தெய்வங்களை உயர்த்தி பிடிப்பது, நாட்டார் வழிபாட்டை உயர்த்தி பிடிப்பது நம்மை மீண்டும் இந்துத்துவத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்ற எச்சரிக்கை நம்மீது விடப்படுகிறது. நாம் சொல்லுகிறோம், தோப்பாவுடைய மாணவராக என்று சொல்லுகிறோம், நீங்கள் சிறு தெய்வங்களை, நாட்டார் வழிபாட்டை கைவிட்டால் தான் இந்துத்துவத்திற்கு போய் சேர்வீர்கள் என்று சொல்லுகிறோம். இதை உயர்த்தி பிடித்தால் இந்துத்துவத்திற்கு போவதில்லை. இதை உயர்த்தி பிடிக்க தவறினால் நாம் இந்துத்துவத்திற்குள் நம்மை அறியாமல் சிக்கிக் கொள்வோம் என்பதை தோப்பாவுடைய நூல்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. நம்முடைய தெய்வங்கள் அருள் பாலிக்கிற தெய்வங்கள் இல்லை. நம்முடைய தெய்வங்கள் நம்மை காவல் காத்த தெய்வங்கள். நம்முடைய தெய்வங்கள் அமைதியை விரும்பிய அல்லது ரொம்பவும் சாந்தமான தெய்வங்கள் இல்லை. ஆக்ரோஷமான, சினம் மிக்க, அருவாள் தூக்குகிற, ரத்தப்பை காணாமல் தூங்க மாட்டேன் என்று சொல்லத்தக்க தெய்வங்கள் நம்முடைய தெய்வம். ஒரு மதத்திற்கு என்று சில வழிமுறைகள் உண்டு, சில நடைமுறைகள் உண்டு. ஒரு மதத்திற்கு ஒரு மதம் நிறுவனமாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கென்று ஒரு புனித நூல் இருக்க வேண்டும். அதற்கென்று ஒரு புனித ஸ்தலம் இருக்க வேண்டும். அதற்கென்று புனித வழிபாடு, சடங்குகள் அல்லது ஆகம விதிகள் இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு மதத்திற்கும் சொற்கள் வேறுபடலாம். இந்த மூன்றும் ஒரு மதமாக்கப்பட்ட, மதம் என்கிற நிறுவனமாக்கப்பட்ட ஒன்றுக்கு இந்த மூன்று மிக அடிப்படையானது. இந்த மூன்றையும் நம்முடைய சிறு தெய்வங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், நம்முடைய தாய் தெய்வங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கு புனித நூல் கிடையாது, புனித ஸ்தலம் கிடையாது. நமக்கென்று ஒரு தனிப்பட்ட வழிமுறை, வழிபாட்டு வழிமுறை எதுவும் கிடையாது. ஆகம் என்று சொல்லத்தக்க அந்த வழிகளில் நமக்கென்று ஒரு வழிபாடு கிடையாது, வழிபாட்டு முறை கிடையாது. நீங்கள் இந்த மதம் என்கிற நிறுவனமயமாக்கப்பட்டவை எதிர்க்க வேண்டுமானால் நீங்கள் இந்த சிறு தெய்வங்களை உயர்த்தி பிடித்துத்தான் இருக்க முடியும். ஏன்? நீங்க எப்படி சிறு தெய்வங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த போகிறீர்கள் என்பதற்கு விடை சொல்லுங்கள். நீங்கள் மக்கள், நம்முடைய தெய்வங்கள் நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையவை, நம்முடைய அன்றாட நிகழ்வுகளோடு தொடர்புடையவை. நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்துகிற சிறு சிறு நிகழ்ச்சிகள், விழாக்கள், இறப்புகள், பிறப்பு, இறப்பு என்ற எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்களோ அந்த கடைபிடிக்கிற உங்களுடைய நடைமுறைகளிலேயே உங்களுடைய தெய்வங்கள் வெளிப்பட்டு விடுகின்றன. நீங்கள் இந்த நடைமுறைகளை கைவிட முடியாது என்றால் இந்த தெய்வங்களையும் கைவிட முடியாது. இந்த சமூக பொருளுற்பத்தி முறையோடு இந்த சிறு தெய்வங்கள் தொடர்புடையவை என்றால் இன்றைக்கும் கிராமங்களில் பொருளுற்பத்தி முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் அந்த பொருளுற்பத்தி
முறையை அந்த மக்களிடமிருந்து நீங்கள் பிரித்தெடுக்காமல் சிறு தெய்வங்களை நீங்கள் ஒழிக்க முடியாது. அப்படியானால் நீங்கள் அன்றாட வாழ்வின் நடைமுறைகளில் இருந்தும் அன்றாட வாழ்வின் நடைமுறைகளை நீங்கள் கைவிட முடியாது என்றால் சிறு தெய்வங்களை கைவிட முடியாது. நீங்கள் உங்கள் பொருளுற்பத்தி முறையை கைவிட முடியாது என்றால், அல்லது அதில் நீங்கள் ஒரு அங்கமாக இருந்துதான் இந்த வாழ்வை நடத்த முடியும் என்றால் நீங்கள் சிறு தெய்வங்களை கைவிட முடியாது. இந்த இரண்டையும் விட்டு விடாமல் நீங்கள் சிறு தெய்வங்களை கைவிட முடியாது என்றால் மதம் என்கிற நிறுவனமயமாக்கப்பட்டவற்றை அல்லது இந்துத்துவத்தை முறியடிப்பதற்கு நீங்கள் சிறு தெய்வங்களை கையில் எடுத்தாக வேண்டும். இது மூட நம்பிக்கை இல்லையா? மூட நம்பிக்கையை கொண்டு நாம் எப்படி இந்துத்துவத்தை முறியடிக்க முடியும்? அதற்குத்தான் கோபாலர்கள் பதில் சொல்லுகிறார். நாம் இதிலேயே குறிப்பிட்டிருக்கிறோம், நம்பிக்கைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் இடையே என்ன இருக்கிறது? ஏதோ ஒரு வகையில் நுண் அரசியல் அதிகாரமும் சமூக அதிகாரமும் இருக்கின்றன. இந்த விடையிலிருந்து நீங்கள் கிளை பரப்பிக் கொள்ளலாம், அவரை கற்று கிளை பரப்பிக் கொள்ளலாம். நீங்கள் இந்த விடையிலிருந்துதான் உங்கள் அரசியலை தொடர முடியும். இந்த விடையிலிருந்துதான் நீங்கள் சாதி ஒழிப்பு அரசியலை கைக்கொள்ள முடியும், தமிழ் தேசியத்தை கைக்கொள்ள முடியும். நீங்கள் இன்றைக்கு பாசிசம் என்றோம், எல்லாவற்றையும் மையப்படுத்துதல். நீங்கள் பாரதிய ஜனதா அரசு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு என்று எல்லாவற்றையும் ஒரே ஒரே என்று ஆக்கிக் கொண்டிருக்கிற அந்த மையப்படுத்துதல், அந்த மையப்படுத்துதலுக்கு எதிராக மைய அழித்தலை நாம் முன்னெடுக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது. பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் என்ன சொன்னார்கள்? யாரெல்லாம் இந்துக்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லை. யாரெல்லாம் இந்துக்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லை. யாரெல்லாம் இந்தியர்கள் இல்லை, யாரெல்லாம் இந்துக்கள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்தியர்கள். இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் எந்த தயக்கமும் இன்றி முன்வைத்தார். நீங்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும், இதற்கு நீங்கள் எதிர்வினையாற்றியாக வேண்டும். எதிர்வினையாற்றுவது என்றால் உங்கள் தமிழ் மண்ணில் ஊன்றி நின்று எதிர்வினையாற்ற வேண்டும். ஒரு தமிழராக நின்று எதிர்வினையாற்ற வேண்டும். இனம் என்கிற தேசிய இனம் என்கிற அந்த அடையாளத்தை இழந்து மையத்தை அளிக்க முடியாது. மையத்தை அழிப்பதற்கான முதற் கொடியே தமிழ் தேசியம்தான். நீங்கள் எந்த தேசத்தவர், எந்த இனத்தவர், எந்த மொழி பேசுகிறவர், உங்கள் இனம் என்ன என்கிற அடையாளத்தை முன்னிறுத்தாமல் மையத்தை அழிக்க முடியாது. அப்படியானால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைக்கிற அந்த கருத்துக்கு நாம் எப்படி எதிர்வினையாற்ற போகிறோம்? கோபாலன் தன்னுடைய ஆய்வில் சொல்லுகிறார், பக்ரிசாக்கள் பற்றி சொல்லுகிறார். பக்ரிசாக்கள் இஸ்லாமிய பாணர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அவருடைய அந்த கட்டுரையினுடைய தலைப்பு இஸ்லாமிய பாணர். அந்த கட்டுரையின் இடையில் சொல்கிறார் இஸ்லாமிய தமிழ் பாணர். அந்த கட்டுரையின் தலைப்பு இஸ்லாமிய பாணர். கட்டுரையின் இடையில் அவர் குறிப்பிடுகிறார் இஸ்லாமிய தமிழ் பாணர். பக்ரிசாக்கள் நான் குழந்தையில் நான் பார்த்த எனக்கு நினைவிருக்கும். குழந்தையாக இருந்து உங்களுக்கும் நினைவிருக்கும். ஒரு பச்சை தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஒரு பெரிய கருமத்தங்காய் மாலை இருக்கிறது. அந்த மாலையை அணிவித்து ஒரு கைலி கட்டிக்கொண்டு, முழங்காலுக்கு மேலே கைலி கட்டிக்கொண்டு, ஜிப்பா முட்டி வரைக்கும் ஜிப்பா போட்டுக்கொண்டு, ஒரு டேப் ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொண்டு, மயிலிறகை கையில் வைத்துக் கொண்டு, ஒரு
இஸ்லாமியர் வீடு வீடாக வந்து அரிசி கேட்பார். கேட்க கூட மாட்டார். அவரை பார்த்தவுடன் நாம கொண்டு போய் அரிசியை போடும். அந்த இஸ்லாமிய பாடல் மரபு, அந்த இஸ்லாமிய பாடல்கள் மதம் பார்த்து போய் அரிசி கேட்கவில்லை. எந்த மதத்தவராக இருந்தாலும், எந்த வழிபாட்டுக்குரியவராக நீங்கள் இருந்தாலும், உங்கள் குழந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் குழந்தை காய்ச்சலில் கிடக்கிறது என்றால், அந்த இஸ்லாமிய பாடலிடம் கொண்டு போய் அந்த குழந்தையை காட்டுவார். அவர் தன்னுடைய மந்திரத்தை சொல்லி, தன்னுடைய இஸ்லாமிய மந்திரங்களை சொல்லி மயிலிறகால் அந்த குழந்தைக்கு தடவி விடுவார். அது அந்த குழந்தையை குணப்படுத்தும் என்பதை நம்முடைய மக்கள் நம்பினார்கள். இந்துக்கள் என்று கருதப்படுகிற இஸ்லாமியமாக அல்லாத மக்களும் அவர் மயிலிறகால் வெடி கொடுத்தால் நோய் தீரும் என்று நம்பினார்கள். அந்த இஸ்லாமிய பாடல்கள் இல்லை. அந்த இஸ்லாமிய பாடல்கள் குறித்து தோப்பாய்ச்சி, அந்த இஸ்லாமிய பாடல்களுக்கும் தமிழ் சமூகத்தின் மரபுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இன்று எப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்ய முடியும்? இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு இருக்கிற இன்னொரு அந்த இஸ்லாமிய பாடல்களுக்கு ஒரு சடங்கு செய்யப்படுகிறது. தர்காவில் அந்த சடங்கையும் தோப்பா குறிப்பிடுகிறார். இந்த சடங்கு தர்காவில் ஒரு மறைந்த இடத்தில் அவரை கொண்டு போய் அழைத்து போவார். அவர் உடம்பில் இருக்கிற அத்துணை மயிர்களையும் மடிக்க சொல்லுவார். அத்துணை மயிர்களையும் மடிக்க சொல்லுவார். மடித்து அவர் அங்கே ஒரு குருவான் போட ஒருவர் இருப்பார். அவருக்கு ஒரு சீடர் உதவியாளர் போன்ற ஒருவர் இருப்பார். அந்த சடங்குக்கு பெயர் மரியத்து. அந்த சடங்குக்கு பெயர் மரியத்து. அந்த சடங்கை அவரை அமர வைத்து மயிர் மொழித்து அமர்ந்திருப்பார். உடம்பில் ஒரு மயிர் இருக்கக்கூடாது, ஒரு மயிர் இருக்கக்கூடாது. உடம்பில் எந்த பகுதியிலும் ஒரு மயிர் இல்லாமல் மடித்து அவர் அந்த குருவாயின் முன்னால் அமர்ந்திருப்பார். அவருக்கு அங்கே சில மந்திரங்கள் சொல்லி அவருக்கு சிலவற்றை செய்து பழம் பால் அந்த குருவாரை அவருக்கு உண்ண கொடுத்து, பிறகு சர்க்கரை சில பொருட்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து அந்த சடங்கை செய்து அவரை இஸ்லாமிய பாணராக மாற்றுகிறார். அந்த சடங்கு முடிந்த பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த சடங்கு முடிந்த பிறகு அவர் 40 நாட்கள் யாரையும் காணாமல், யார் கண்ணிலும் படாமல் மறைந்திருக்க வேண்டும். இஸ்லாமியர்களில் ஒரு மரபு, இறந்தவர்களுக்கு 3ஆம் நாள் அவர்கள் சடங்கு செய்வார்கள். பிறகு 40ஆம் நாள் பிரியாணி உணவிட்டு அந்த சடங்கினை முடிப்பார்கள். அதே போல இந்த இஸ்லாமிய பாடலுக்கு செய்வார். அவர் 3ஆம் நாள் அந்த 40 நாட்கள் அவர் மறைவில் இருந்து முடித்த பிறகு அவர் அதற்கு பிறகுதான் வெளியேறுவார். இதை தோப்பா குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் அவர் மயிர் மலிக்கிறார்? நீங்க மயிர் மலிக்காமலேயே அவர் முன்னால் உட்காரலாம், அவர் அந்த சடங்கினை செய்யலாம். ஏனென்றால் அதற்கு பிறகு அவர் உடுத்துகிற உடை ஒன்றும் பெண் உடையாக இல்லை. எல்லா இஸ்லாமிய ஆண்களும் உடுத்துகிற உடையாகத்தான் இருக்கிறது. தோப்பா சொல்லுகிறார், நம்முடைய தமிழ் மரபில், நம்முடைய பக்தி இலக்கிய மரபில் ஒரு பழமையான வழக்கம், ஒரு மரபு. என்னது? கடவுள் என்பவர் ஒரு ஆண். கடவுள் மட்டும்தான் ஒரு ஆண், மற்ற அனைவருமே பெண்கள். ஒரு கடவுள், அந்த கடவுள் ஆண். அந்த ஒரு ஆணை தவிர அவரை வழிபடுகிற அத்துணை பேரும் பெண்கள். இப்படி ஒரு மரபு நமக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண் கவிஞன் ஒரு இறைவனை வழிபடுகிறார். அவன் அந்த இறைவனை அவன் மற்ற நேரங்களெல்லாம் ஆணாக இருக்கலாம். ஆனால் அந்த இறைவனை வழிபடுகிற போது அந்த இறைவன் மீது காதல் கொள்வதற்கு, அந்த இறைவனை வர்ணிப்பதற்கு அவன் தன்னை பெண்ணாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் மற்ற நேரங்களில் ஆண், ஆனால் ஒரு இறைவனை வழிபடுகிற போது பெண். இந்த மரபு நம்முடைய தமிழ் மரபில்
இந்த மரபின் தாக்கமாக கூட இந்த இஸ்லாமிய பாடர் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய பழைய பிறப்பை அழித்துக் கொள்கிறார். தன்னுடைய பழைய பிறப்பை அழித்துக் கொண்டு மலித்து ஒரு பெண்ணாக தன்னை உருமாற்றி இஸ்லாமிய பாடலார். அவர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார். அவர் இறைவனுக்காகவே வாழ்ந்தார். அவருடைய முதுகில் பாலால் தொட்டு எழுதுவார். அது ஒரு சொல்லை எழுதுகிறார். அதை கோபா குறிப்பிட்டு முகமது நபி இறைவன் இந்த மண்ணுக்கு தூதராக அனுப்பும் போது அவருடைய முதுகில் மச்சம் ஒன்றையிட்டு அனுப்பினார் என்று சொல்லுவார். இதற்காகத்தான் இவருக்கு அப்படி முதுகில் ஒரு முத்திரையை இடுகிறார்கள், பாலால் இடுகிறார்கள். அவரை இறைவனின் தூதுவனாக்கி பெண்ணாக்கி அவனை இறைவனின் தூதுவனாக்கி மக்களுக்கு, அனைத்து மதத்தின் மக்களுக்கும் மத வேறுபாடு இல்லாமல், பால் வேறுபாடு இல்லாமல், எந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இடமில்லாமல் அந்த இஸ்லாமிய தமிழ் பாட நம்முடைய மக்களுக்கு நோய் நீக்கிறார். குழந்தைகளை நோய் நீக்க விரும்பினாக அவர் பிச்சை எடுக்க மாட்டார், அம்மா தாயே என்று அழைக்க மாட்டார். அவர் வந்து நிற்பார், நீங்கள் அரிசி கொடுத்தால் வாங்கிக் கொள்வார். இப்படி ஒரு மரபு இருக்கிறது. இந்த மரபை கற்றுக்கொள்ளாமல், இந்த மரபை உள்வாங்கிக் கொள்ளாமல், நீங்கள் அழகர் கோயில் தோப்பா குறிப்பிடுகிறார். துலுக்க நாச்சியார் என்கிற ஒரு கதை. அது ஒரு கதைதான், அது உண்மை அல்ல என்று சொல்ல. ஒரு நம்முடைய வழக்கத்தில், நம்முடைய மரபில் அந்த கதை இருக்கிறது, புலங்குகிறது. இந்த கதை என்ன சொல்கிறது? அழகர் தன்னுடைய தங்கை திருமணத்திற்கு வருகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக கோபித்துக் கொண்டு தன்னுடைய காதலியான துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போகிறார் என்று ஒரு கதை உண்டு. இதை நம்பித்தான் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்னால் தாங்கள் வாழ வேடிக்கை நடத்தியிருக்கிறார். அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு இஸ்லாமியர்கள் வாழ வேடிக்கை நடத்தி அந்த அழகரை வரவேற்றிருக்கிறார். அவரை வரவேற்றும் முகமாகத்தான் வாழ வேடிக்கையை நடத்தியிருக்கிறார். இந்த மரபை உள்வாங்காமல் நீங்கள் இந்த மையமளித்தலை செய்ய முடியாது. ஒற்றை இந்தியா, இந்துத்துவ இந்தியா என்கிற அந்த மையத்தை அழிப்பதற்கு நீங்கள் இந்த மரபை கற்றாக வேண்டும். நாங்களும் இஸ்லாமிய மக்களும் வேறு வேறானவர்கள் அல்ல. இன்னொரு இடத்தில் தோப்பா குறிப்பிடுவார்கள், தாய்மாமன் உறவு. தாய்மாமன் உறவு என்பது நம்முடைய தமிழ் சமூக மரபில் ரொம்பவும் இறுக்கமானது என்பதை அவர் அதனுடைய நமக்கு தெரியும். பாரதி ராஜா படங்கள் பார்த்திருந்தாலே தெரியும். இலங்கை செவியிலே படத்தில் என்னென்ன வருகிறதோ அதையெல்லாம் தோப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தாய்மாமன் தங்கை திருமணம் செய்கிற அந்த மாப்பிள்ளை காலை கழுவி கொண்டு வந்து மணமேடையில் உட்கார வைக்கிறது. அதிலிருந்து அதில் ஒன்றை சொல்லுகிறார், தாய்மாமன் மட்டும்தான் கடமையை செய்வதற்குரியவர், தங்கை உரிமையை மட்டும் கோரக்கூடியவர். அவளுக்கு கடமை இல்லை. தாய்மாமன் உரிமையை மட்டும், கடமையை மட்டும் செய்யக்கூடியவர், தங்கை உரிமையை மட்டும் கேட்டு பெறக்கூடியவர். அந்த தாய்மாமன் உறவு குறித்து அவர் பேசுகிற போது இன்றைக்கும் இஸ்லாமியராக மாறியவர், தங்களுடைய வழிபாட்டில் இருந்து இஸ்லாமியராக மாறியவர்கள் இன்றைக்கும் தாய்மாமன் சீரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி, இந்த மரபின் தொடர்ச்சி. இப்படித்தான் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் நம்மோடு இரண்டர கலந்திருக்கிறார்கள். இன்று நேற்றல்ல. என்னுடைய நண்பன் ஷேக் மொய்தீனாக இருக்கலாம், அவனோடு நான் 30 ஆண்டுகள் பழகி இருக்கலாம். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் அவரவர் தாய் நோய்பட்டாலும் நாங்கள் போய் அமர்ந்து அவருக்கான பணிவிடைகளை செய்கிறவர்களாக நாங்கள் நண்பர்களாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய மரபில், நம்முடைய தமிழ் மரபிலேயே இஸ்லாமியர்களும் நாம் வேறு வேறாக இல்லை, இரண்டரை கலந்தவர்களாகத்தான் பழகி இருக்கிறோம், உறவாடி இருக்கிறோம், ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஓர்மையுடன் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் தோப்பாவை கற்றார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இன்னும் செருக்கோடு, இன்னும் பெருமிதத்தோடு, தமிழ் மரபுக்கு சொந்தக்காரன் என்கிற பெருமிதத்தோடு இந்த மையமளித்தல், இந்திய மனித
விமர்சித்தவர், காட்டுமிராண்டி மொழி என்பவர், இலக்கியங்களை வகுத்தவர், தெய்வங்களை வகுத்தவர், எல்லாவற்றையும் மறுத்திருந்தாலும் தந்தை பெரியார் என்கிற ஒரு வரலாற்று தேவையை நிறைவு செய்வதற்கு தமிழ் மரபின் தொடர்ச்சி வேண்டும். இந்த தமிழ் மரபின் தொடர்ச்சி இல்லாமல், தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சி இல்லாமல் பெரியார் என்கிற ஒரு ஆளுமையை இந்த தமிழ் சமூகம் பெற்றுவிடவில்லை. வரலாறு என்றாலே வந்த வழி. ஆறு ஓடுகிறது. ஓடுகிற ஆறில் நான் இதுவரைக்கும் வந்த ஆற்று தண்ணீரை எடுத்து பருகுவேன், இதற்கு பின்னால் வருகிற ஆற்று தண்ணீரை எடுத்து பருக மாட்டேன் என்று நீங்கள் பிடிவாதம் செய்ய முடியாது. அது அறிவியலும் கிடையாது. நீங்கள் வேண்டாம் என்று மறுதளிக்கிற ஆற்றின் தொடர்ச்சி தான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிற உங்கள் கைக்கு கிடைக்கிற நீர். அந்த ஆற்றை மறுதளித்து இந்த அதே ஆற்றில் ஓடி வந்து கொண்டிருக்கிற இந்த நீரை பருக மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அப்படித்தான் தமிழ் மரபு என்கிற ஆற்றின் தொடர்ச்சி தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாரே இதை மறுத்தாலும் தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சி தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் பெண்ணியம் பேசியிருக்கிறார். பெண் விடுதலையில் தந்தை பெரியார் கொண்ட உச்சத்தை இதுவரைக்கும் யாரும் தொடரவில்லை. இன்றைக்கும் நாம் பேசுவதற்கும் அஞ்சுகளை, கூச்சப்படுகிற செய்திகளை ஒரு பெண்ணாக இருந்து ஆண் என்கிற அந்த திமிரை அடித்தொழித்த ஒரு பெரியவர் தந்தை பெரியார். இன்றைக்கும் சாத்தியமா இருந்தார். ஆனால் இந்த மரபு நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. இந்த பெண்ணியம் நம் தமிழ் மரபில் இல்லையா? இந்த பெண்ணியம் நம் தமிழ் பண்பாட்டில் இல்லையா? இதை சொல்லுவதால் பெரியார் என்கிற ஆளுமையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று பொருள் அல்ல. ஆனால் அவற்றின் தொடர்ச்சி தந்தை பெரியார் என்று குறிப்பிடுவதற்காக அல்லது வெற்றிப்பதற்காக சொல்லுவோம். நம்முடைய சிறு தெய்வங்களில் 90 விழுக்காட்டு சிறு தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் தான் இல்லையா? 90 விழுக்காட்டு தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் தான். நீங்கள் பெருந்தெய்வங்களாக எதிர்காலத்தில் மாறி போனோம். இந்துத்துவத்தால் மாற்றப்பட்ட, பார்ப்பனர்களால் மாற்றப்பட்ட அந்த பெண் தெய்வங்கள் மலர்களில் அமர்ந்திருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க, சரஸ்வதி எங்கே அமர்ந்திருப்பார், லட்சுமி எங்கே அமர்ந்திருப்பார், மலர்களில் அமர்ந்திருப்பார். நகை நட்டுகள் போட்டிருப்பார். தந்தை பெரியார் நகை நட்டுகளை எதிர்த்தவர். நீங்கெல்லாம் என்ன நகை மாற்று ஸ்டாண்டாக கேட்டவர். பார்ப்பனர்களுடைய பெண் தெய்வங்கள் நகைகள் மாட்டிக்கொண்டு, வீரமணித்துக் கொண்டு, மலர்களில் அமர்ந்து கொண்டு அமைதியே உருவான பெண்களாக இந்துத்துவம் வைக்கிற பெண் தெய்வங்கள், பெண் கடவுள்கள் இருக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழ் பண்பாட்டில் நம்முடைய தாய் தெய்வங்கள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருந்தார். சிங்கத்தின் மீது அமர்ந்திருந்தார். கையில் அறிவா வைத்திருந்தார்கள். அவர்கள் முரட்டு பெண்களாக இருந்தார்கள். எப்பொழுதும் சினத்தோடு காட்சியளித்தார்கள். அவர்கள் மீது ரத்தம் தெரிவிக்காமல் அவர்கள் ஒரு நாளை கூட கடக்க மாட்டார்கள். ரத்த பலி என்பது நம்முடைய சிறு தெய்வங்களில் தவிர்க்கவே முடியாது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆடுகோழி பலியிட தடை கொண்டு, அதே காலத்தில் தான் மதமாற்ற தடை சட்டத்தையும் கொண்டு, மதமாற்ற தடை சட்டத்திற்கு இணையாக அல்லது அதன் தொடர்ச்சியாக ஆடுகோழி பலியிட தடை சட்டத்தையும் கொண்டு எதிர்ப்புகள் வருத்தன. நாங்கள் ஆடுகோழி பலியிடுவோம் என்றோம். ஆடுகோழி பலியிட தடையை விதித்தால் ஆடுகோழியை நாங்கள் பலியிடுவோம் என்று கோருவதுதான் ஒரு பெரியார் அடிப்படை என்று கோருவதுதான் ஒரு சாதி ஒழிப்பு ஆற்றல்களின் பணி. நாம் அதை விட்டுக் கொடுக்க முடியாது. நம்முடைய நீங்கள் பெண் தெய்வங்கள் இந்த நகை கட்டு மாட்டிக் கொண்டிருப்பார்கள், மலர்களில் அமர்ந்திருப்பார்கள், அமைதியை உருவாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு பெண் தெய்வம் ஒரு தன்னுடைய தலையையே தானே வெட்டி கொண்டு ஒரு இடம் கொடுப்பது போல அதனுடைய கோயில் சுவத்தில் இருக்கும் என்று கோபாங்க. அந்த
அந்த கோயிலின் பூசாரி மதிய வேளையில் தான் ஒரு புடவை கட்டிக்கொண்டு தன்னை ஒரு பெண்ணாக உருமாற்றிக் கொண்டு அப்படி தன்னை நினைத்துக் கொண்டுதான் பூசைகள் செய்வார். ஒரு பெண்ணுக்கு வழிபாட்டில் நம்முடைய மரபு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம், நம்முடைய சிறு தெய்வங்களில், நம்முடைய நாட்டார் தெய்வங்களில் தான் பெண்கள் அருள் கொடுப்பார்கள், பெண்கள் சாமி ஆடுவார்கள், பெண்கள் திருநீர் கொடுப்பார்கள். இது நீங்கள் இந்த பக்கம் சாத்தியமா? இந்துத்துவ கண்ணோட்டத்தில் பாருங்கள், பெருந்தெய்வங்கள் கோயில்களில் பாருங்கள், பெண்களுக்கு இந்த உரிமைகள் உண்டா? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனை இலக்கியங்களை படைத்த இதிகாசங்கள், புராணங்களை, வேதங்களை படைத்த ஒரு பெண் படைப்பாளியை காட்ட முடியுமா? ஒரே ஒரு பெண் படைப்பாளி, ஒரு பெண் படைப்பாளியை நீங்கள் காட்ட முடியாது. ஆனால் நம்முடைய தமிழ் மரபில், நம்முடைய பக்தி இலக்கிய மரபில் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட தமிழ் படைப்பாளிகள், பெண் படைப்பாளிகள், பெண் பக்தி இலக்கிய படைப்பாளிகள் நம்முடைய மரபில் உண்டு. இது பெண்ணியம் இல்லையா? அந்த காலத்தில், அந்த பின்புறத்தில் அது ஒரு பெண்ணியம் இல்லையா? இந்த மரபின் தொடர்ச்சி தான் தந்தை பெரியாரின் பெண் விடுதலை என்று சொன்னார். அது தவறாகுமா? நீங்கள் தோப்பாவை ஒரு குறியீடாக, தோப்பா ஒரு குறியீடு, பெரியாரை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி பிடிக்கிறேன். பெரியாரின் நிலையில் ஒளிந்து கொள்வது பெரியாரின் ஆகாது. பெரியாரின் விரல் பிடித்து நடப்பது பெரியாரின் ஆகாது. பெரியாரை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல. பெரியார் இந்த காலத்தில், இந்த சமகாலத்தில் உயிரோடு இருந்தால் எந்த அரசியலை முன்னெடுப்பாரோ அந்த அரசியலை முன்னெடுப்பதுதான் பெரியாரை உயிர்ப்புமிக்கவராக நம்மிடையே உணர்வை இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆடுவோடி படியிட தடையை இந்துத்துவ அமைப்புகள், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், சங்கிகள் எதிர்த்தார்கள். ஆடுவோடி படியிட தடை சட்டத்தை சங்கிகள் எதிர்த்தார்கள். கி வீரமணியும் எதிர்த்தார்கள். கோப்பா குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர் வீரமணியும் எதிர்த்தார், இந்துத்துவ அமைப்புகளும் எதிர்த்தார்கள். அப்படி சொல்லிவிட்டு தோப்பா பெரியார் இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று நமக்கு சொன்னார். பெரியார் இருந்திருந்தால் அதை எதிர்த்திருப்பார் என்பதை அவர் இங்கே பதிவு அவர் கோடிட்டுக்கார். நீங்கள் தோப்பாவுடைய ஆய்வுகள், அவர் முன்வைத்திருக்கிற கருத்துக்கள், அவர் வெளிப்படுத்தி இருக்கிற நம்முடைய மரபுகள் ஒரு தூய்மையான பெரியாரியவாதியாக, ஒரு பெரியார் கொண்டனாக நின்று பார்க்கிற போது உங்களுக்கு பெரிய முரண் போல தோன்றும். ஆனால் ஒரு பெரியார் வாதியாக அல்லது ஒரு பெரியாரை உள்வாங்கியவன், பெரியாரினுடைய அரசியலை உள்வாங்கியவன். பெரியாருடைய அரசியல் என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு பெரியாருடைய அரசியல் சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்புக்காக கடவுள் இல்லை என்றார். சாதி ஒழிப்புக்காக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்றார். சாதி ஒழிப்புக்காக பார்ப்பனிய ஒழிப்பு என்றார். சாதி ஒழிப்புக்காக காந்தியாரை ஒழிப்பேன் என்றார். சாதி ஒழிப்புக்காக காங்கிரஸை ஒழிப்பேன் என்றார். அதே சாதி ஒழிப்புக்காகத்தான் இந்தியாவை ஒழிப்பேன் என்றார். அதே சாதி ஒழிப்புக்காகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்றார். நீங்கள் இந்திய தேசியம் என்கிற மையத்தை, இந்துத்துவ இந்தியத்தை ஒழிக்க வேண்டுமானால் தந்தை பெரியார் இந்த விடுதலை முழக்கமான தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை நீங்கள் உயர்த்தி பிடித்தார்கள். இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற அந்த முழக்கத்தை உயர்த்தி அந்த விடுதலை அரசியலில் நடைபெற அதற்காக இந்த தமிழக மக்களை அணிதிரட்ட, ஓர்வுடன் அணிதிரட்ட, தமிழர் ஓர்மையுடன் அணிதிரட்ட, புரட்சிகர ஒற்றுமை என்கிற அடிப்படையில் ஒன்றுபடுத்த நமக்கு சாதி ஒழிப்பு அடிப்படையானது. இந்த சாதி ஒழிப்பு என்கிற மரபை பயிற்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்கிறதோ என்று நம்முடைய சித்தர் பாடுகிறார். 2 நாட்களுக்கு முன்னால் கவிஞர் சிற்பி அதற்கு விளக்கம் கொடுக்கிற போது சொன்னார், பயிற்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா. இதில் பணத்தி என்பதை எல்லோரும்
அப்படி இல்லை. பறைச்சியாவதேனடா, அது நமக்கு தெரியும். பறையன் பறைச்சி, பறைச்சியாவதேனடா, பார்ப்பனத்தியாவதேனடா என்பதுதான் பணத்தியாவதேனடா என்று வருகிறது. நீ பறைச்சியாவதேனடா, பணத்தியாவதேனடா, நீ பறைச்சியாவதேனடா, பார்ப்பனத்தியாவதேனடா, இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்கிறோம் என்று கேட்ட மரபணும் மரபு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று முழங்கிய மரபணும் மரபு. மத்தியான பறையர் என்று தோப்பா ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். திருவாரூர் கோயிலில் பார்ப்பனர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாகம் செய்து கொண்டிருக்கிற போது திடீரென்று சிவபெருமான் பறையர் வேடத்தில் கையில் பறையோடு உள்ளே நுழைகிறார். சிவபெருமான் பறையராக மாறி பறையராகவே கோயிலுக்குள் நுழைகிறார். நீ பார்த்தவுடன் பார்ப்பனர்கள் கலங்கி போகிறார்கள், நடுங்குகிறார்கள். ஐயோ, பறையன் வந்துவிட்டார் என்று துடிக்கிறார்கள். சிவபெருமானிடம் நீங்கள் எப்படி பறையனாக வரலாம் என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். சிவபெருமான் பறையன் என்ற அந்த அடையாளத்தை, பிறப்பின் அடிப்படையிலான அந்த சாதிய அடையாளத்தை கொண்டு நீங்கள் ஒரு மனிதனை அணுகிறீர்களானால், பறையன் என்பதால் அவன் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று நீங்கள் கருதுகிறீர்களானால் உங்களை நான் மன்னிக்க தயாரில்லை. சிவபெருமான் சொல்லுகிறார், உங்களை நான் மன்னிக்க தயாரில்லை. இன்று முதல் நீங்கள் பார்ப்பனராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் ஒரு நாளிகைக்காவது பறையனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சாபமிட்டு போகும். பார்ப்பனர்கள் ஒரு மணி நேரம் பறையனாக வேண்டும் என்பது சிவபெருமான் வாக்கு. சிவபெருமான் இந்த சாபம். அதனால்தான் இன்றைக்கும் திருவாரூர் பார்ப்பனர்கள் மதிய வேளையில் மட்டும் குளிக்கிறார்கள் என்று தோப்பாக்கப்படுகிறது. மத்தியான பறையர் என்று பெயர். இந்த மரபை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? சித்தர் மரபை நம் பக்தி இலக்கியங்களில் வெளிப்பட்ட சமூக நீதியை ஆண்டாளுடைய பாசனங்கள் குறித்து தோப்பா குறிப்பிடுகிற போது, ஆண்டாள் பிறப்பால் பார்ப்பனர், அவருடைய தந்தை பெரியாவாலும் பார்ப்பனர், இருவரும் பார்ப்பனராக இருந்தாலும் எப்படி சமூக நீதிக்கு பொருட்படுத்திருக்கிறார்கள், எப்படி சாதி வேறுபாடை கடந்து அவர்கள் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிற போது ஆழ்வார் அவருடைய பாசனங்களில் குறிப்பிட்டிருக்கிற ஓமை உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழ்சாதிகள் என்று நீங்கள் அழைக்கிற அந்த மக்களின் வழிபாட்டு முறைகளை, அவர்களுடைய வாழ்முறைகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை உதாரணங்களாக காட்டித்தான் ஆண்டாள் இறைவனை வழிபட்டார். தன்னுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு, தன்னுடைய காதல் உணர்வு ஈடேறாத அந்த தாகத்தை, அந்த வேதனையை வெளிப்படுத்துவதற்கு அவர் எருக்கன் செடியை உதாரணமாக திருமணம் குறித்து அவர் பாடுகிற பொழுது அந்த மணமகனை தங்கை தாலி கட்டுவார் பாருங்கள், பின்னால் அந்த தாலி கட்டுகிற அந்த மரபை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டாள் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின், எளிய மக்களின் வாழ்க்கையை பலராக்கிக் கொண்டு நம்முடைய பாசுரங்களை பாடியிருக்கிறார் என்று தோப்பா எடுத்துக்காட்டு. அது ஒருவேளை வைணவம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் மக்களிடையே இருக்கிற சாதிய வேற்றுமைகளை கடந்து இந்த மக்களை நாம் காண வேண்டும் என்கிற பார்வையாக கூட இருக்கலாம் என்று தோப்பா குறிப்பிடுகிறார். இது எப்படியாகிறது? நம்முடைய பக்தி இலக்கிய மரபு, அந்த மரபு சமூக நீதி கூறு உண்டு, சாதி ஒழிப்பு கூறு உண்டு, மனித சமத்துவம் என்கிற கூறு உண்டு, தமிழர் ஒற்றுமை என்கிற கூறு உண்டு. இந்த கூறுகளின் தொடர்ச்சி தான், இந்த மரபின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசியம். நாம் நம்முடைய தமிழர் ஒற்றுமையை நிலைநாட்ட, தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க, சாதி ஒழிப்பை சாத்தியப்படுத்த தமிழ் மரபை கற்றாக வேண்டும், தமிழ் பண்பாட்டை உருவாக்கியாக வேண்டும். அந்த ஆய்வுக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து உழைக்க கோப்பா இதன் குறியீடாக நமக்கு விளங்குகிறார். கோப்பாவை கற்போம், நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை